ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான முறையில் எப்படி ஆடி 18ஆம் பேர் கொண்டாடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆடி 18ஆம் பேர் பார்த்திங்க அப்படின்னா ஆற்றுலேயோ குளத்துல அதுக்கப்புறம் கடலெல்லாம் போய் செய்கிறது ரொம்பவே நல்லது. காதால கருமணி மெயினாக வாங்கிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் விநாயகர் வீட்டில் கும்பிட்றோம் அப்படின்னா மஞ்சள் விநாயகர் பிடிச்சிக்கலாம். நம்ம ஆற்றுல அங்கெல்லாம் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா மண்ணால் பிள்ளையார் பிடிச்சி நம்ம கொண்டாடுவோம். வீட்டில் கும்பிட்றது எப்படி அப்படின்னா, ஒரு சொம்பில் வந்து சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் புனிதமான நீர் இருந்துச்சு அப்படின்னா அது கூட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேப்பிலை, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் குங்குமம், வாசனை திரவியமும் போட்டுக்கலாம். இந்த சொம்பை சுற்றி பூ வச்சுட்டு காவேரி மாதாவாக நம்ம நினச்சிக்கிட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு பக்கத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கிளறு சாதமும் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வடை பாயசம் மாதிரி செய்கிறீங்க அப்படின்னாலும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். 18ஆம் பேர் அப்படின்னாலே நிறைய பழங்கள், அதுக்கப்புறம் நாவப்பழம் இதெல்லாம் வந்து வச்சு சாமி கும்பிட்ணும். காதால கருவமணி கண்டிப்பாக வாங்கி வச்சு சாமி கும்பிட்ணும். இதெல்லாம் நம்ம ஆற்றுல கும்பிடும்போது அந்த காதால கருவமணி எல்லாமே வந்து நம்ம வந்து காவேரி தாய்க்கு வந்து கொடுத்துருவோம். இப்போ வீட்லேயும் நீங்கள் கும்பிட்டுட்டு காவேரி தண்ணி வந்ததுக்கப்புறமா இல்லை தண்ணி உங்கள் ஊரில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஆற்றுல கூட விட்டுடலாம். அதுக்கப்புறம் வளையல், இந்த மாதிரி தாம்பூலம் இதெல்லாம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம ஒரு காவேரி தாய் வந்து ஒரு சுமங்கலி பெண்ணுக்கு தான் நம்ம வந்து சாமி கும்பிட்றோம். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற எல்லாமே கொடுக்கணும். இந்த காப்பரிசி கிளறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். காப்பரிசி எதுவுமே செய்யலைனாலும் வெறும் காப்பரிசியும் பழம் வச்சு மட்டும் கூட சாமி கும்பிட்டுக்கலாம். இந்த பொரி, அதுக்கப்புறம் இந்த பொட்டுக்கடலை சர்க்கரையும் பார்த்திங்க அப்படின்னா வைக்கலாம். தேங்காய் உடச்சி நம்ம காவேரி தாயை வந்து மனசில் நினச்சி அளவான மழை பெய்யணும், விவசாயம் செழிக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. தாலி கயிறு மாற்றுறோம் அப்படிங்கிறாங்க, கண்டிப்பாக இன்றைக்கி மாற்றிக்கலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி ஆத்தாங்கரையில் எல்லாருமே தாலி சரடை வந்து கட்டி அந்த பிடிச்சி வைக்கிறாங்க இல்லையா பிள்ளையார், அதில் போட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு எடுத்து போட்டுப்பாங்க. அந்த மாதிரி வீட்டில் செய்கிற பிள்ளையார்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போட்டு அதுக்கப்புறம் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு போட்டுக்கலாம். புதுசாக கயிறு மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். அன்றைக்கிங்க பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் ரொம்ப சிம்பிளாகவும் சாமி கும்பிட்டுக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் நிறையா இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் எங்கெல்லாம் உங்கள் வீட்டில் தண்ணி வருதோ அந்த இடத்துலலாம் அந்த பைப்பெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டுட்டு அங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த தூப ஆராதனைலாம் காட்டுங்க. கண்டிப்பாக நோன்பு கயிறு வச்சு படைப்போம் இல்லையா, அந்த மஞ்சள் கயிறு, அதை வந்து பெண்கள் வந்து கழுத்தில் கட்டிக்கணும். ஆம்பளை பிள்ளை இருக்காங்க அப்படின்னா கைக்கு கட்டி விடணும். இவ்வளோ தான், ரொம்ப எளிமையான முறையில் ஆடி 18ஆம் பேர் கும்பிட்டுலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.